மட்டக்களப்பு மாவட்டத்தின் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மண்முனை பாலம் பகுதியில் நேற்று பிற்பகல் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. முழு நாடும் ஒன்றாக ஜனாதிபதியின் போதையொழிப்பு வேலை திட்டத்திற்கு அமைவாக கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் தொடர்ச்சியான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் கீழ் நேற்று பிற்பகல் மண்முனை பாலத்திற்கு அருகில் உள்ள கண்ணங்காடு பகுதியில் ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரினால் முற்றுகையிட பட்டுள்ளது. இதன்போது 4 பெரல்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கசிப்பு காய்ச்சுவதற்கான சுமார் 7,20,000 மில்லி லீட்டர் கோடா மீட்கப்பட்டு போலீசாரினால் அளிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அங்கு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடும் நபர்கள் தப்பி சென்றுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர்.